சக்தி, ஏன் அழற? நான் ஏன் அழறேன்னு உனக்கு தெரியாதா? நான் ஏன் வாழ்றேன்னு எனக்கே தெரியல. அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றேன்னு எனக்கு தோணுது. சக்தி, நீ என் கூட வாழ்றன்னு ஒரு வார்த்தை கொலைய பண்ணிட்டு ஜெயில இருந்து வந்திருக்க. தப்பும் பண்ணலனா நாம எதுக்கு பிரிய போறோம்? உன்னை நான் எதுக்கு டிவோர்ஸ் பண்ண போறேன்? உன்ன மாதிரி ஒரு பொறுப்பில்லாதவன் கூட வாழ்ந்தா என் வாழ்க்கை நரகம் ஆயிடும் தான். என் அண்ணன் சேர தீபன் கூட என்ன கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறான். ஒண்ணு தப்பு இல்லல்ல. அவன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஐயோ சக்தி, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கல. உன் வாழ்க்கையை நரகமாக்கிட்டு அவன் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறான். தீபன் கிட்ட வாங்கின 5 கோடி ரூபாய திருப்பி கொடுக்காம இருக்கதான் உன்னை தீபனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறான். அது கூட புரியாம பேசிட்டு இருக்க நீ. எனக்காக ஒண்ணு 5 கோடி ரூபாய தீபன் கொடுக்கல. கொடுக்கும்போது என்னை யாருன்னு கூட தெரியாது. தீபன் சேரனோட ஃப்ரெண்டு. அந்த பழக்கத்துக்காக தான் பணம் கொடுத்திருக்காரு. எனக்காக எல்லாம் ஒண்ணு பணம் கொடுக்கல. இருக்கிற கோவத்துல தான் நீ இப்படி தப்பா பேசுற. சேரனுக்கு உண்மையிலேயே என் மேல நிறைய அன்பு இருக்கு. நான் நல்லா இருக்கணுங்கிற அக்கறையும் இருக்கு. ஆனா அது எதுவுமே உன்கிட்ட இல்ல. நீ கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் என்னை தவிக்க விட்டுட்டு ரோட்ல நிறுத்திருப்பியா? சக்தி, உன்கிட்ட நான் எந்த உதவியும் கேட்டு வரல. என் வாழ்க்கைய சேரம் பாழாக்கல, நீதான் பாழாக்கிருக்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. பார்க்கவே எனக்கு வெறுப்பா இருக்கு. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறது இல்ல, உனக்கு சம்மதமா? எனக்கு தெரியும் சக்தி, உனக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லைன்னு. நான் தான் இருக்கேன். ஆனா அந்த வார்த்தையால உன்னால சொல்ல முடியும். ஏன்னா நான் தப்பு பண்ணிருக்கேன். நான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னா நீ எந்த தப்பும் பண்ணலன்னு சேரன் கிட்ட நான் நிரூபிக்கணும். அது என்னால முடியுமா? வேலு எந்த தப்பும் பண்ணலன்னு சேரன் கிட்ட சொல்ல முடியாதுல. என்னால இந்த நிச்சயத்தை நிறுத்த முடியும். நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சாதான் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும். இல்லனா இந்த கல்யாணத்தை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம். கோவிலுக்கு வந்திருந்தாங்களா? ஆமா, உங்க அம்மா கோவில்ல என்கிட்ட ரொம்ப தகாத முறையில நடந்துகிட்டாங்க. ஒழுங்கு மரியாதையா அதை கலட்டி அந்த உண்டியல்ல போட்டு போயிட்டே இரு. நான் என் பிள்ளைக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன். அவனுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா வாழவும் முடியாம சாகவும் முடியாம ரொம்ப சித்திரவதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ப்ளீஸ் அழாதீங்க. எங்க அம்மா பண்ணது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என் அம்மா இல்ல, இந்த உலகத்துல யார் வந்தாலும் உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன் தேனு. எங்க அம்மாவை சமாதானப்படுத்த வேண்டியது என் பொறுப்பு. ஒருவேளை உங்க அம்மா சமாதானம் ஆகலன்னா? என் அம்மா சமாதானம் ஆகலைனாலும் நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் வாழ்ந்தா நான் உங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு என் அம்மாவுக்கு தெரியாத. உங்களையும் யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது.